இங்க ஆனிங்கிற ஒரு பொண்ணு எந்த டோரையும் வெறும் கைகளால தொடவே மாட்டான். அப்படியே தெரியாம எதையாவது தொட்டுட்டாலும் கூட உடனே ஓடி போய் கையை நல்லா வாஷ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, கையை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டேப்பை க்ளோஸ் பண்ணும்போது திரும்பவும் கை டேட்டி ஆயிருச்சுன்னு நினைச்சு திரும்ப திரும்ப கையை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படியே பயந்துகிட்டு இருந்த அவ இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் டாக்டரை மீட் பண்ண கிளினிக்கு போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அவள மாதிரியே கண்ட்ரோல் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சில பேர் அங்க வந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜாக் எந்த வாங்கியும் இல்லாம யாருன்னு கூட பார்க்காம திடீர்னு கெட்ட வார்த்தை பேசி கத்திடுவாரு. அதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாருன்னா இன்னும் அதிகமா டென்ஷன் ஆகி கெட்ட வார்த்தைகள்ல கத்திடுவாரு. அதனால ஆபீஸுக்கு கூட போகாம வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணுவாரு. கஸ்டமர்ஸுக்கு பதிலா வீட்டுல கிளிகளை வளர்த்து அது கூட பேசுவாரு. யாராவது ஜாக்கோட வீட்டுக்கு போனாங்கன்னா அவர் வளர்க்கிற கிளிகள் கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசும். அடுத்ததா இருந்த நெக்குங்க ஒருத்தனுக்கு ஒரு வித்தியாசமான ஹேபிட் இருக்குது. அவனுக்கு அவனை சுத்தி இருக்கிற எல்லாம் பெர்ஃபெக்டா கரெக்டான இடத்துல இருக்கணும். அதனால அடிக்கடி அவனோட கிளாஸ் வாட்சை கூட செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம தரையில இருக்கிற கோள்கள்ல எப்பவும் கால் வைக்கவே மாட்டான். சப்போஸ் முடியாத சிச்சுவேஷன்ல கீழே ஒரு பேக்கப் போட்டு அது மிதிச்சு போயிடுவான். அடுத்ததா லிசாங்கிற ஒரு பொண்ணுக்கு வித்தியாசமான ஒரு ஹேபிட் இருக்கும். அவ ஒரு சென்டென்ஸ் பேச ஆரம்பிச்சானா ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்போ திடீர்னு நர்ஸ் உள்ள வந்து டாக்டர் வரவிருந்த ஃபிளைட் கேன்சல் ஆனதால இன்னைக்கு வர மாட்டாருன்னு சொல்லிடுறான். அது கேட்டதும் அவங்களோட சிம்டம்ஸ் இப்போ ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. அப்போ நிக் சடனா ஒரு ஐடியா சொல்றான். இன்னைக்கு டாக்டரால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா என்ன, நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்றான். எல்லாரும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை அவங்க ஐடியாவில் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜாக் வாலண்டியரா வர்றாரு. அவரு 3 நிமிஷம் எந்த கட்டுவார்த்தையும் பேசாம இருக்கணும். அதுதான் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா போக போக அவரோட மன அழுத்தமும் பதட்டமும் அதிகமாக ஆரம்பிக்குது. அவங்க பிளான் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு நினைச்ச டைம்ல சடனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஜாக் கெட்ட வார்த்தைகளை பேசுறதுக்கு பதிலா பல விதமான மீன்களோட நேம்ஸை சத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் அதையே பெரிய முன்னேற்றமா எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா ஆனியோட டேன் வருது. அப்போ ஆயிரக்கணக்கான பீப்பிள்ஸ் யூஸ் பண்ற ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு கொடுத்துக்கிற சேலஞ்ச் என்னன்னா 5 நிமிஷம் கையை வாஷ் பண்ணவே கூடாது. ஆரம்பத்துல ஆனி ரொம்ப தயங்குறா. உடனே ஓடி போய் கையை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா அவங்க எல்லாரும் மோட்டிவேட் பண்ணனதால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட மனப்போராட்டம் அதிகமாகுது. கடைசியில பல வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா கையை வாஷ் பண்ணாம சமாளிச்சுடுறான். அடுத்ததா நிக்கோட டேன் வருது. அவங்க கோடுகள் நிறைய இருக்கிற ஒரு கார்பெட் மேல அவனை தள்ளி விடுறாங்க. உடனே நிக் எப்படியோ பாடியை வளைச்சு நெளிச்சு அதுல கால் படாம சமாளிச்சிடறான். அடுத்ததா அவனோட கண்களை கட்டி விட்டுட்டு அதே கார்பெட் மேல திரும்பவும் நடக்க விடுறாங்க. அவன் அப்போ சாதாரணமா நடக்கும்போது அவனுக்கு எதுவுமே ஆகலங்கிறத உணர்றான். இதனால பல வருஷமா பயப்பட்டு இருந்த நிக் கடைசியில சக்சஸ்ஃபுல்லா அந்த பயத்துல இருந்து விடுபட்டுறான். அப்போ அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா லிசா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுலயே ஆர்வமா இருந்ததால அந்த டைம்ல ஒரு வார்த்தையை கூட ரிப்பீட் பண்ணி பேசியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இப்பதான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. அவங்க எல்லாரும் அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா ஜாக் மட்டும் அந்த கிளினிக்குள்ள திரும்ப வர்றாரு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவர் ஒரு பேஷண்டே கிடையாது. அந்த கிளினிக்கோட சைக்காலஜிக்கல் டாக்டர் அவர் தான். மத்த பேஷண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணா அவருக்கு இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினைச்சு சீக்கிரட்டா அவர் தான் அந்த மீட்டிங்கையே அரேஞ்ச் பண்ணிப்பாரு.